ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காக்டெயில் கலாட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரெட் டோஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை சேர்த்துக்கலாம். 2 முட்டை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா விஸ்கு அல்லது பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க விஸ்கு வச்சு. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டு மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை எடுத்து இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் அதே போல் ப்ரெட் மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரெடி ஆகிட்டு இதை நம்ம இப்போது டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பேனில் கீ சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்துட்டு இந்த மாதிரி ப்ரெட்டை எடுத்துகிட்டு நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை இப்போது பேனில் வச்சுட்டு மேலேயும் கீ அப்ளை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும். அதே போல் டேஸ்ட்டும் நல்லா இருக்காதுங்க, அது ஒழுங்காக வராது. நம்ம இந்த ப்ரெட் டோஸ்ட்டை சீஸ் ஸ்லைஸ் இல்லாமலையும் வச்சு சிம்பிளாக செய்யலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிட்டு இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இதே போல் மீதமுள்ள ப்ரெட்டையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் நினச்சிட்டு. இந்த ப்ரெட் டோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்குங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கெல்லாம். நீங்கள் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நீங்கள் ஹனி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஹனி நீங்கள் மேலே ஊற்றி இந்த ப்ரெட் டோஸ்ட்டை சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம உள்ளே வச்சுருக்கக்கூடிய அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வந்தோன்னே குழந்தைங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ப்ரெட் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், அதே போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுலில் 3லேருந்து 4 போல் முட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா விஸ்க் அல்லது பிளெண்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட இப்போது மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, பெப்பர் 1/2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கோங்க, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, கேரட் பாதி துருவி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம ப்ரெட் ஆம்லேட் போட்டுடலாம். நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, ஏன்னா அடியில் தங்கியிருக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாம். நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம ப்ரெட்டை வச்சுக்கலாம். 2 ப்ரெட்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓரங்கள் எல்லாம் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம என்ன வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ப்ரெட்டு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குக்கும்பர் வச்சுக்கலாம். வச்சுட்டு சாஸ் சேர்த்துக்கோங்க, டொமேட்டோ கெச்சப். இந்த முட்டை பாதி வெந்ததுக்கப்புறம் ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம எண்ணெய் அல்லது நெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த சைட் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வெந்துடுச்சு, ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அடுத்தது இதே போல் மீதமுள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி முட்டையை எடுத்துக்கோங்க. 2 ஸ்லைஸ் வச்சுக்கோங்க, ப்ரெட் ஸ்லைஸு. மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்க குக்கும்பர், நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ என்ன உங்களுக்கு விருப்பமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இப்போ கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சாஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா தேவையில்லைங்க, உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதே போல் 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துட்டு இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போது சூப்பரான ப்ரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரெட் ஆம்லேட்டை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சு சாப்பிட்லாங்க. நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. நீங்கள் சாஸ்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா சேர்க்க வேணாங்க, பரவாயில்ல. சாஸ் சேர்க்காமலே நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட சீஸ்லாம் எவ்வளோ மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகியிருக்குன்னு. இதை நீங்கள் சீஸ் ஸ்லைஸ் சேர்க்காமலேயும் செய்யலாங்க. இப்போ நம்ம ப்ரெட் ஆம்லேட் பார்த்தாச்சு. அடுத்தது பீஸா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பீஸா செய்கிறதுக்கு மைதா மாவில் தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம். பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. தயிர் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடருங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கிட்டோம்ல, அதிலே கொஞ்சம் திக்காக இருக்குங்க. இப்போ அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி பசைஞ்சுக்கோங்க. நம்ம பசைகிறது சப்பாத்தி மாவு அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ ரெடி ஆகிட்டு மேலே லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா பசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 1 மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கட்டும். மூடி வச்சு மூடிடுங்க. 1 ஹவர் அப்படி இல்லைன்னா 1/2 ஹவர் ஆச்சும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. இப்போ 1 ஹவர் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம பசைஞ்சு வச்சுருக்க மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. கை வச்சு அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்தளவுக்கு பீஸா சூப்பராக வருங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை 2ஆக எடுத்துக்கலாம். 2ஆக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க ஒரு பாலையும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுற மாரி திரட்டிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. ஃபோர்க் வச்சு அங்கங்கே இப்படி ஓட்டை போட்டிங்கன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக குக் ஆகிடும். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு நல்ல ஒரு வாட்டி லைட்டாக ஹீட் பண்ணிடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதே போல் இன்னொரு பால் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சப்பாத்தி போடுற மாரி திரட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. ஒரு 3 சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம குக் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஷீட்டை மேலே வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓரங்கள்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணும் போது இந்த மாதிரி காஞ்சிடுச்சுன்னா தண்ணி ஊற்றிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் எந்தெந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கேப்சிகமும் ஆனியன் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்புல பன்னீர், மஷ்ரூம் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சிக்கன், மட்டன் அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்தது இதுக்கு மேலேயும் நம்ம மொசரல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஓவனில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரிகானோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த இது பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு பீஸா சூப்பராக வருங்க. ப்ரீஹீட் ஆகட்டும். இப்போ ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸாவை உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரியில் 15 to 25 மினிட்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் குக்கர்லனா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போது 50 மினிட்ஸ் ஆகிட்டு பீஸா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு இப்போது சூப்பரான பீஸா ரெடி ஆகிட்டு. இப்போ நமக்கு பீஸா வந்து குக் ஆகிட்டா என்னான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சுட்டு சைடில் இப்படி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். குத்தி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்க்கில் ஒட்டாமல் வரணுங்க. மாவு இல்லாமல் இருந்துச்சுன்னா குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ குக் ஆகிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ இதை நம்ம இப்போது சாப்பிட்டு பார்க்கலாம். உள்ளே நல்லா சூப்பராக வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா வெந்துருந்துச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.